வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனலில் ஆன்மீகம் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சேனலை. உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குக்கிங்கை பொறுத்தளவு நம்ம சேனலோட மோட்டோ என்ன அப்படின்னா, நான் சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சில வீடியோஸில் சொன்னது கிடையாது. அதாவது சிம்பிள் குக்கிங், ஈஸி குக்கிங், ஹெல்தி குக்கிங் அண்ட் சீக்கிரமாக குக்கிங். ஸோ அதாவது சிம்பிள், ஹெல்தி அண்ட் வெரி குவிக் குக்கிங், இதுதான் நம்ம சேனலோட மோட்டோ. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம குக்கிங் ப்ராசஸும் சிம்பிளாக இருக்கணும். நம்ம அதுக்கு எடுத்துக்கிற டைமுமே ரீசனபிளாக இருக்கணும். இதுதான் நான் ஒவ்வொரு டிஷ் பண்ணும்போதுமே இதை மனசில் வச்சுட்டு தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு பழமையான ரெசிபி எங்கள் அம்மா என்னை இங்கே விசிட் பண்ணியிருக்கும் போது போட்டோம் இல்லையா, அந்த பங்கரம் ரெசிபிக்கு இன்னை வரையும் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இப்போவுமே கமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இழுப்பச்சட்டை தோசை, தவளாடை, நிறைய பேர் தவளாடை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்கள் அம்மா தவளாடைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஸ்டைல் தவளாடை ரெசிபி நான் ஒரு தடவை சேனலில் போடுறேன். ஆனால் நிறைய ரிலேட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழமையான ரெசிபி. அது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூட. சரி, அப்படி என்ன ரெசிபி அப்படின்னா, இதுக்கு பேர் புளிப்பு உப்புமா, இல்லை புளிமா, இல்லை அது என்னது பாண்டி பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அதாவது தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது அப்படியும் சொல்லுவாங்க, பாண்டி பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். வாங்க, என்ன இன்க்ரீடியன்ஸ், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் அம்மா இதை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் ஏதோ சுமாராக பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டே அரிசி மாவு தான். இந்த புளிப்பு உப்புமாவுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் அரிசி மாவு தான். நான் இந்த கப்பில் கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு 2 பேருக்கான அளவு. ஸோ அதனால் நான் ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அளவு புளி எடுத்துகிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் கூட ஜாஸ்தி அளவு புளி. இதுக்கு புளிப்பு கொஞ்சம் தேவைப்படும். இந்த புளி நல்லா புளிப்பு கொடுக்கும். ஸோ இதை நான் ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த அளவு ஒரு கப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி அப்படி கிடையாது. இது ஓரளவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி. ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதை ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அதுக்கேற்ற அளவு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு கூட நீங்கள் லேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சமாக இதில் சாம்பார் பொடியும் போட போகிறேன். பட் நம்ம காரத்துக்கு வரமிளகா போட போகிறோம் தாளிக்கும் போது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் இது. ஸோ இதுவும் போட்டாச்சு. இப்போது இந்த அரிசி மாவும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளி தண்ணி ஊற்றி கரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இது ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி. அட் த சேம் டைம் ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது, புட்டு மாதிரியும் இருக்கக்கூடாது. நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு வடை மாவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். எனக்கு ஃபுல் கப் கூட ஆகலை புளி தண்ணி. இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நான் கடலெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் ஒரு 4-5 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு இது 2ம் தாளிச்சுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லியும் தாளிச்சுக்க போகிறோம்.
உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணிக்கோங்க இதை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். ஆரம்பத்தில் இது வந்து கிளறதும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக போக இது சரியாயிடும். இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் கெட்டியாக ஆகும், அதுக்கப்புறமா வந்து உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த டயத்தில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இது மேலே தெளித்து விடுங்க. அதே மாதிரி ஆயிலும் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போவே நான் ஊற்றின ஆயில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு 1 or 2 டீஸ்பூன் ஆயில் கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, இது வந்து ஓரளவு உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஏன்னா வந்து மாவு மாவாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து மாவு மாவாக தெரியக்கூடாது. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மாவு மாவாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியக்கூடாது. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதிரி லைட் டெக்ஸ்சரில் அது இருக்கும். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலி பதம். இந்த மாதிரி நல்லா பொலான்னு உதிரி உதிரியாக ஆகணும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இவ்வளோ தான். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்னோட வந்து ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ரெசிபி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த மெத்தடில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.